தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப மோசமான ஒரு டூல், அதாவது ஆன்லைன் டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான். அதுக்குள்ளே வர ட்ரெண்டிங்கான டாப்பிக்கு, விஜய் சாரோட ஃபேன் அஜித் சார் ஃபேன்ஸுக்குள்ளே வர சண்டை, மற்ற ஃபேன்ஸுக்குள்ளே வர சண்டையெல்லாம் நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் ஆகும் தெரியுமா? இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசே விட்டுருவீங்க. என்னடா இவ்வளோ கேவலமான டைட்டில் போட்டு தான் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படிலாம் நிறைய டாப்பிக்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்லே வந்து விவாதம் ஆகிற அளவுக்குலாம் பயங்கரமான விஷயங்கள்லாம் மாறி போச்சு. இப்போ பக்கமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை அது இதுன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேன்னு சொல்லி ஆன்லைனில் சுற்றி இருக்க சில பேர் தேவையில்லாமல் வம்பிழுத்துட்டு இருக்காங்க ரஜினி சாரை சம்மந்தப்பட்டவங்கள. ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து அவருடைய படத்தை வந்து அதோட அப்டேட்டை பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க நேரத்தில் இவங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அவரை பற்றி சில விஷயங்கள் நெகட்டிவாக பரப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப அவர்களுடைய பேட்டியை வந்து வெட்டி அந்த பேட்டியில் வந்து சொன்ன உண்மையான விஷயத்தை முழுசாக சொல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக எது வந்து நெகட்டிவாக வைப் ஆகுமோ அந்த நெகட்டிவான விஷயத்தை மட்டும் போட்டிருக்காங்க. என்னென்னா, அருணாச்சலம் ஷூட்டிங் பார்ட்டில் வந்து ரஜினி சார் அப்புறம் அந்த சுந்தர் சி இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ப்ராங்க் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப அவர்கள் இந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பயப்படுத்தி ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராங்க் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர்கள் வந்து நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த ப்ராங்க்லாம் பார்த்து ரசித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சொல்கிறாங்க. இது மாதிரி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வந்து என்னை முதுகு வந்து தொட்டு பயப்படுத்துனாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த அந்த பேய் பங்களா மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் வந்து பயப்படுத்துவாங்கல்ல, அந்த இருட்டுக்குள்ள உட்காந்து வந்து எல்லாத்தையும் பயப்படுத்துவாங்களா, அந்த மாதிரி பயப்படுத்தி விளையாண்டுருக்கிறாங்க. அந்த விளையாண்ட விஷயத்த ஜாலியாக வந்து ரொம்ப அவர்கள் சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறாங்க. அவங்க முகத்தை துளி சாலனம் கிடையாது, ஜாலியாக இது மாதிரிலாம் ப்ராங்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த குரூவும் சேர்ந்து ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் மட்டுமே ப்ராங்க் பண்ண விஷயம் கூட இருக்குது. உதாரணத்துக்கு சந்திரமுகி படத்தில் வந்து ஜோதிகா அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ரஜினி சார் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, இது மாதிரி வந்து இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் எழுதி கொடுங்க, டைரக்டர் கேட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வந்து ஜோதிகா அவர்கள் எழுத சொல்லி ஜோதிகா அவர்கள் வந்து அதை பற்றி எழுதி கொடுத்தோடனே அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் வாசு சார்ட்ட போய் காட்டி பாருங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணி ப்ராங்க் பண்ணதா ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரோஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பாளி படம் நினைக்கிறேன், அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து கொடை பிடிச்சிட்டு வந்து அவங்களை வந்து பயங்கரமான ஆள் மாதிரி காட்டி அவங்களுக்கு கிண்டல் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராங்க் வேற, நீங்கள் வந்து சில பேர் கேவலமான ஒரு டேர்மில் யூஸ் பண்ணியிருந்தாங்க சம்மந்தம் இல்லாமல். அதாவது உங்களை வந்து பயங்கரமாக எல்லாரும் பேசிட்டு நீங்கள் போய் வந்து ரேசிசம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றான். ரேசிசம்னா என்னன்னு தெரியாத அளவிற்கு முட்டாளான பசங்களாடா நீங்களாம் ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறவங்க. ரேசிசம்னா என்னடா, நிறத்தை வச்சு பிரிக்கிறது, நீ உன்னோட பொறப்பை வச்சு பிரிக்கிறது பேர் ரேசிசம். அதுக்கு என்னடா சம்மந்தம்? ப்ராங்க் பண்ணதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம்? நீங்கள் தான் ஆன்லைனுக்குள்ளே வர எல்லா விஷயத்தையும் ப்ராங்க் பண்ணுறதுலாம் வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்கீங்க. சும்மா தன்னோட ஷூட்டிங் பார்ட்டில் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அதை அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சொன்ன விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ விஜய் சாரை பற்றி ஒரு விஷயம் சொன்னால், விஜய் சாருக்கும் நெப்போலியன் சாருக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் வந்து இப்போ அது என்னென்னா, போக்கிரி படம் இருக்குல்ல, போக்கிரி படத்தப்போ வந்து நெப்போலியன் சார் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து விஜய் சார் மீட் பண்ண வைக்கிறதுக்காக வந்து கூட்டு வந்து காட்டியிருக்காரு. அப்போ விஜய் சார் வந்து நெப்போலியன் சார்கிட்ட வந்து ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ வார்த்தைகளை விட்ட மாதிரினா சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறனால அதுலேருந்து நான் வந்து விஜய் சார்கிட்ட பேசுறது வந்து நிறுத்திட்டேன். அது அவரோட படங்களை ஒர்க் பண்ணுறது நிறுத்திட்டேன். அந்த என்ன சம்பவம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுடைய நெப்போலியன் அவர்கள் வந்து சொன்னார். அப்போ விஜய் சார் வந்து ஏன் நெப்போலியன் சார்கிட்ட அப்போ சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, அப்போ விஜய் சார் வந்து அப்போ கேரவனில் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருந்தார், ஏன் அதனால் வந்து அவரால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த ஏதாவது ஒரு மீடியாக்காரங்க வந்து அன்றைக்கி பேசியிருக்காங்களா? பேசினதே கிடையாது. நீங்கள் விசாரிச்சு பாருங்களேன், சினிமாவை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள், அது என்ன சம்பவம் தெரியும். ஸோ நீங்கள் ப்ராங்க் பண்ணுறது வேறு. இப்போ நெப்போலியன் சார் வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தெரியும், எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, விஜய் சாரோட எவ்வளோ தூரம் வயசில் மூத்தவரும் தெரியும். அவர்கிட்டே ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கு. அது அவர் ஓப்பனாக வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார். ரொம்ப அவர்கள் வந்து பேட்டியில் சொல்கிறது, ரோஜா அவர்கள் சொன்னது, ஜோதிகா அவர்கள் சொன்னது பெருமையாக சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், அவர் வந்து அந்த அளவுக்கு ஜாலியாக சக ஆர்டிஸ்ட் கூட எந்த அளவுக்கு அழகாக பழகிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க பெருமையாக சொல்கிறது வேற, குறையாக சொல்கிறது வேற. குறையாக சொன்ன நெப்போலியன் சாரை பற்றி நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் நிறையா சொன்ன விஷயத்த, ஜாலியாக சொன்ன விஷயத்த வேணும்னே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து அந்த விஷயத்தை வைரல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டியை பின்னாடி ரொம்ப அவர்கள் என்ன பேசுவாங்க அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு பின்னாடி முதுகு தொட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இவங்க அதை அப்படியே மாற்றி பின்னாடி தொட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் தான் தெளிவாக கேட்கணும்னு நான் சொல்லி ஆசைப்பட்றேன். இதெல்லாம் விஜய் சாருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நெகட்டிவான விஷயங்களை பரப்புறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விஜய் சாரோடைய பேரை வந்து நீங்கள் இப்படி தான் சுமந்து கொண்டு போக போகிறீங்களா? தப்பாக ஒருத்தன் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு, தப்பாக ஒருத்தன் பேச போகிறான்னு தெரிஞ்சு அதை நீங்கள் வைரல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படி ஒருத்தரை வந்து கேவலப்படுத்தி நீங்கள் முன்னேற முடியுமா?
நீங்க அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை நீங்க வைரல் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விஜய் சார் போயிட்டு நெல்லையில நல்லது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. 4 பேருக்கு வந்து நலத்திட்ட உதவி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வைரல் பண்ண வேண்டியது நலத்திட்ட உதவியா, இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு பேட்டியில வந்த உண்மையை மறைச்சு பொய்யை வைரல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா? உங்களுக்கு என்ன அப்படி ஒரு மைண்ட் செட்டுன்னு எனக்கு புரியல. நீங்களாம் என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல. உங்களை நம்பி விஜய் சார் அரசியலுக்குள்ள வந்து என்ன கிழிக்க போறான்னு எனக்கு தெரியல. இதோட மோசமான ஒரு சம்பவம்னா செருப்பு. ஒருத்தர் வந்து என்னன்னா, விஜய் சார் வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த இறப்புக்கு அவர் போய் பார்க்க போகும்போது அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க செருப்பு எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது செருப்பு வந்து தூக்கி போட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மட்டும் அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு வேற வேலை கிடையாதா? யார் அந்த செருப்பு போட்டாங்கன்னு செருப்பு தேடி போடுறது அவங்களோட வேலையா போலீஸ்க்கு? என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எதுக்காக நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாதா? அது ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருக்கான் ட்விட்டர்ல. நான் அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன். ட்விட்டர்லேயே வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குன்னா ட்விட்டர் பக்கமே போகாமல் இருந்தேன். அப்பதான் ஒரு நெகட்டிவா அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் போட்டிருக்கான், இதே மாதிரி தான் எம்ஜிஆருடைய இறப்புல வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு சொல்லி தமிழ்நாடுக்கே தெரியும். ஜெயலலிதா அவர்களும் விஜய் சாரும் ஒண்ணா? ஜெயலலிதா அவர்கள் களத்துல எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க, இந்த ஏடிஎம்கேல எவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியுமா? அவங்களுக்கு பின்னாடி பேக் போனா எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியுமா? திருநாவுக்கரசு சார்லேருந்து எத்தனை பேர் வந்து ஜெயலலிதாவுக்கு பேக்கப் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு இலவுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. சும்மா ஆன்லைன். இப்ப என்ன தெரியுமா நம்பிட்டு இருக்காங்க? விஜய் சார் வந்து அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற சில பேர் என்ன தெரியுமா கேவலமான ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க. வெறும் ஆன்லைனுக்குள்ள நம்ம சொல்றதை மட்டும்தான் செய்தியா ரியாக்ட் பண்ற ஒரு ஊடகத்தை உருவாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நடக்கவே நடக்காது. உங்களுக்கு அது வந்து பின்னாடி மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வைக்கும். ஏன்னா நீங்க என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அரசியல்வாதிங்க. நீங்க எதை வச்சு நீங்க வந்து நெகட்டிவான விஷயங்களை பரப்புறீங்களோ, இப்போ ரஜினி சார் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மேல நீங்க நெகட்டிவான ஒரு விஷயத்த, அதுவும் பொய்யான ஒரு விஷயத்த பரப்பி அது மூலமா நீங்க வெளிச்சத்தை தேடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், அமைதியா இருக்கிறார் அவர். அமைதியா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க அவர் வந்து நீங்க டச் பண்றீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்கள வந்து எதிர்த்து நிற்கிற அரசியல்வாதிகளுக்கு இதே நெகட்டிவான விஷயத்தை நீங்க பின்பற்றினீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், எப்படி வந்து ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் ரியாக்ட் பண்ணி பாதிக்கப்பட போறது விஜய் சாரோ, விஜய் சாரை சுத்தி இருக்காங்களா அந்த சர்க்கிள்குள்ள இருக்கவங்களா கிடையாது. கீழே இருக்கவன் தான், அடிமட்டத்தில் இருக்கவன் தான். சைபர் கிரைம்ல எத்தனை பேர் உள்ள போறான்னு தெரியல. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை பரப்பிட்டு இருந்தீங்கன்னா சைபர் கிரைம்ல 1008 பேர் உள்ள போவாங்க. எனக்கு புரியவே இல்லை. இந்த மனநிலையில இருந்துகிட்டு நீங்க எப்படி விஜய் சாரை வந்து நீங்க அரசியலுக்குள்ள கொண்டு போய் என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன மாதிரி மனநிலை இது? ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போ விஜய் சார் மேல செருப்பு தூக்கி போட்டது வந்து 100% தப்பு. நீங்க என்னதான் நீங்க ரீசன் சொல்லுங்க, என்னதான் வந்து காரணம் சொல்லுங்க, அது தப்பு. அதை சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த ரசிகனா இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து இறப்புக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா செருப்பு தூக்கி போடுறது அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஒரு ஆதங்கத்துல பண்ணாங்க, அதனால வந்து அது சரின்னு சொல்ல முடியாது. விஜய் சார் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரத்தில் போய் பார்த்துருக்கணும். அவர் சரியா பார்க்கல. அதை பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்திருக்கும். விஜய் சார் வந்து கடைசி நேரத்தில் நின்று அந்த 10 செகண்ட் அந்த 10 செகண்ட் செய்தியில போட்டுக்கிட்டே இருக்கனால ஒரு பிரோஜனமும் கிடையாது. அது ஃபீல் பண்றாரு, உண்மையாலே ஃபீல் பண்றாரு. விஜயகாந்த் சார் இல்லைன்னா விஜய் கிடையாது அப்படிங்கிற எல்லா விஷயமும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது போய் பார்த்த முதல் ஆள் யாரு? நீங்க சொல்லிட்டு இருக்கிற நீங்க யார் யாருக்கு கொடை பிடிக்கிறீங்க? எந்த நடிகருமே கிடையாது. ரஜினி சார் மட்டும் தான் போய் நேரில் பார்த்தாரு. அவர் உடம்பு சரியில்லை, கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்குது. அவர் சரியா வந்து ஆள் அடையாளமே தெரிய மாட்டேங்குது, மெமரி பவர் கம்மியாகுதுங்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்ட உடனே நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து முதல்ல போய் பார்த்ததே ரஜினி சார் தான். அதுக்கு பிறகு வந்து அவருடைய இறப்புக்கு அடுத்த நாள் வந்து உடனே ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து இந்த முதல்ல வந்து நேரில் வந்து பார்த்தது அவர் தான். அவரோட வயசு என்ன? 73 வயசுல அவர் இந்த வேலையை செய்கிறார். அவர் நெல்லையில் ஷூட்டிங் நடக்குது, அங்கேருந்து அவர் வண்டியை பிடிச்சிட்டு வந்து கேட்குறாரு. இறந்து போன செய்தி முதல்ல சொன்ன உடனே ஃபோன் பண்ணி எல்லாம் அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு நான் முடிச்சோடனே நாளைக்கு காலையிலே வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து நேரில் வந்து பார்க்குறாரு. 73 வயசுல 50 வருஷம் ஃபீல்டுக்குள்ளே இருந்த ஒருத்தர் தனக்கு பின்னாடி ஃபீல்டுக்குள்ளே வந்த ஒருத்தருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாருன்னு முதல்ல யோசிங்க. ஒரு நண்பனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாருன்னு யோசிங்க. அவரோட 2 வருஷம் சின்ன பையன். விஜயகாந்த் அவர்கள் வந்து ரஜினி சாரோட 2 வருஷம் சின்னவர். அவருக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாரு, எவ்வளவு மரியாதை கொடுக்குறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ விஜய் சாருக்கு வயசு 50, ரஜினி சாருக்கு சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 50 வருஷம். ரஜினி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் விஜய் சாரோட வயசு. புரிஞ்சுக்கங்க. அத்தனை வருஷம் ஃபீல்டுக்குள்ள இருந்தவர். அவர்கிட்ட
அவரை எதிர்த்துட்டு அவரை பத்தி நெகட்டிவான ஒரு விஷயங்களை பரப்பி அது மூலமா வெறும் ஆன்லைனுக்குள்ள வேணா நீங்க 4 பேர் லைக்கும் 4 பேர் வந்து ரீச் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெரிஃபைட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு வந்து யார்கிட்டயாவது காசு வாங்கலாம். இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரோஜனம் உங்களுக்கு பேக்கெட் நிரப்புறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனா அது வந்து விஜய் சாருக்கு எந்த விதத்திலயும் நல்லது பயக்காது. அது வந்து உண்மையான விஜய் சாரோட ரசிகர் யாருமே இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. உண்மையான விஜய் சாரோட ரசிகர்களுக்கு வந்து நான் சொல்ல வர்றது புரியும். இல்ல இது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ கொண்டு போங்க. கண்டிப்பா அரசியல் மேடைக்கு வரும்போது விஜயகாந்த் சார் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களை வச்சு ஆஃப் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஆஃப் பண்ணுவாங்க. 47 வயசுல விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்குள்ள வராது. 47, 48 வயசுல அரசியலுக்குள்ள வராது. அப்ப அவர் வந்திருந்தப்போ அவர்கிட்ட இருந்த வேகம், அவர்கிட்ட இருந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு தெரியுமா? அரசியலுக்குள்ள அரசியல் கட்சி ஆவறதுக்கு முன்னாடியே அவரோட ரசிகர் மன்றத்துக்குள்ள அவர் எந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வெயிட்டா ரெடி பண்ணி வச்சிருந்தாருங்கிறது இங்க இருக்கிற பல விஜய் சாரோட ரசிகர்களுக்கே தெரியாது. நீங்க அதெல்லாம் யோசிச்சுப்பா. அவர் பேசின பேச்சு, அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வராருன்னு வந்த கூட்டம், அதெல்லாம் நீங்க வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டம். அவர் வந்து கட்சியோட பேரு அறிவிக்கும் போது வந்த கூட்டம்னா மாளாத கூட்டம். விஜய் சார் கட்சி அறிவிக்கிறாருன்னா கூட்டம் வரும். ஆனா விஜயகாந்த் அவர்கள் பேசின அளவுக்கு விஜய் சார் பேசுவாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படியே வந்துட்டு ஒரு மேடையை வச்சுக்கிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சு இல்லைன்னா வந்து தன்னுடைய ரசிகர் மன்றம் ஏற்படுத்தின அந்த மேடையில மட்டுமே நின்று பேசிட்டா மட்டுமே ஓட்டு வந்துன்னு கற்பனை காணாதீங்க. களத்துல இறங்கி பேசணும். மற்ற கட்சிகள்ல வந்து இருக்கிற குறைகளை வந்து அழுத்தமா சொல்லி பேசணும். அப்படியே நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு மேடை ஏறி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்துட்டோம். அதுக்கு நமக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. இந்த நேரம் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வாக்குவாத பொருளா மாறிட்டு இருக்குது. ஒரு சின்னதா வந்து இவங்க ஒரு விஷயத்த பரப்பி அதை வந்து வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டாங்க. எதுக்கு வந்து பொங்கல் பரிசுல வந்து வெல்லம் கொடுக்காம சக்கரை கொடுத்தாங்கன்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஆஃப் பண்ணிட்டாங்க. பொங்கல் பரிசுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், அந்த 1000 ரூபாய்க்கு கொடுக்கல. அதை பத்தி டிஸ்கஷனே வர விடாம இந்த மேட்டரை வச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து அடுத்த நடிகரை வந்து பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவா பரப்பி ஆஃப் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி ஆஃப் பண்றதுல என்ன ஆகுதுன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணாமே போயிட்டாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. உங்களுக்கு அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எங்க இருக்காது? ஸ்கூலுக்கு போயிருக்கணும், நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கணும், ஓரளவுக்காச்சும் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி பண்ணியிருந்தா கொஞ்சம் அறிவு இருக்கும். இந்த மாதிரி கேவலமா தனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்க ஒரு மனுஷனை பத்தி சம்பந்தமே இல்லாத பொய்யான ஒரு விஷயத்த பரப்பி அந்த பொய்யான விஷயத்து மூலமா கிடைக்கிற அந்த ஃபேமை வச்சுக்கிட்டு ஆன்லைன்ல கிடைக்கிற ஒரு 10 லைக் 15 லைக்குக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு சரியான தலைவனை கண்டிப்பா செலக்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்க அவரு தான் உங்க தலைவன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அந்த தலைவனை நீங்க ஒரு இம்மி அளவு கூட சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க தலைவனோட தலைவனே உங்களால மதிக்க முடியல, அப்புறம் எப்படி உங்க தலைவன் உங்களை மதிப்பான்? புரியுதா உங்களுக்கு? முதல்ல உங்க தலைவனோட தலைவனையே நீங்க மதிக்கலைன்னா உங்க தலைவன் எப்படி அவங்களை மதிப்பான்? யோசிச்சு பாருங்க. உங்களால யோசிக்கிற அளவுக்கு அறிவு வந்துச்சுன்னா எதுக்கு நீங்க இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. இது எதுவுமே எடுபடாது. உடனே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருந்தாங்க. அடுத்து உடனே செருப்பு பக்கம் போயிட்டாங்க. செருப்பால் அடி வாங்கிய விஜய்ன்னு சொல்லிட்டு வந்து ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. அதையும் மக்கள் பார்க்க தானே செய்வான். உங்களுடைய ஆன்லைன் உலகத்தில் இருக்கிற மக்கள் அதையும் பார்க்க தானே செய்வான். அப்போ அதுக்கு போய் எங்கே முட்டு கொடுப்பீங்க? நிறைய பேர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ செருப்பில் அடி வாங்கினது உண்மைங்கிறது வந்து அது என்ன சொல்றது, இந்த ரசிகர் மன்றத்துடைய லெட்டர் பேர்லேயே போட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாதாரணமாக கடந்து போகிற விஷயத்தை பெருசாக பெருசாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினச்சிங்க. அது அரசியலாவில் அவர் அசிங்கப்படுத்துறதா தான் வந்து சேருது. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுடைய தலைவனை அசிங்கப்படுத்தாதீங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன். அது ஏதோ நல்லது பண்றதுல ஒரு சின்ன மாற்றம் வந்துடும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே மாறிடலாம் நான் சொல்ல வரல. மாற்றத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு பாதையாச்சும் வரட்டுமே, அதை கூட வர விடக்கூடாதுங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க. நீங்க பண்ற எல்லா நெகட்டிவிட்டியுமே அரசியலுக்கு வரும்போது, ஏன் அடுத்த படம் வரும்போதே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியும். இல்ல இதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் உருட்டிக்கிட்டே இருப்பேன்னா உருட்டுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நாங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதாவது நீங்க சாதாரணமா ஒரு சின்ன ஒரு மேட்டை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நடக்கும். அது அந்த மேடை வந்து அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். நீங்க வந்து கத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமயமலையை பார்த்து கத்திட்டு இருக்கீங்க. உலகத்திலே உயரமான ஒரு இமயமலையை பார்த்து தரையில் நின்று கத்திக்கிட்டு இருக்கனால அந்த இமயமலை அழிஞ்சு போயிருமா என்ன? என்னமோ போங்க, உங்களோட இஷ்டத்துக்கு பண்றது பண்ணுங்க, நடக்கிறது நடக்கும். மற்றபடி உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க, பேசுவோம். நன்றி, வணக்கம்.